பின்னாடி வந்துட்டீங்க, இப்ப என்னமோ பேசுறீங்க உயிர் உடனே இருந்து. நான் அதை சொல்லல, என்ன எதை சொல்ற? நம்முடைய தேசத்துல இருக்கிற குடிமக்களுக்கு ராஜாவை காப்பாற்றுகிற உரிமை இருக்கிறது. கானகத்தில் வாழ்ந்தாலும் கூட இந்த கானகம் நம்முடைய சாம்ராஜ்யத்தின் கீழ் இருக்கிறது. இந்த கானகத்தில் வாழக்கூடிய பாண்டவர்கள் நம்முடைய குடிமக்கள். குடிமக்களுக்கு ராஜாவை காப்பாற்றுற கடமை இருக்க இல்லையா? அதனால அவன் காப்பாற்றினான்னு நினைச்சுக்க. இதுல என்னவோ பெருசா அவன் ஒப்படைப்பு பண்ணிட்டான், உன்னை காப்பாத்திட்டான், அதனால உனக்கு அவமானம் வந்துருச்சு, அதனால தற்கொலை பண்ணிட்டேன். இதெல்லாம் என்னடா பைத்தியக்காரத்தனம். உன்னை காப்பாற்ற வேண்டியது ஒரு சாதாரண குடிமகனுடைய கடமை, ராஜாவை காப்பாற்றுறதுங்கிறது. ஆனா நிச்சயமா நீ இந்த மாதிரி எல்லாம் உண்ணாமல இருந்து உயிரோடு சொல்றதெல்லாம் தப்புடா. நீ எவ்வளவுதான் சொல்லு, ஆனாலும் கூட அவமானம் அவமானம் தானடா. அந்த அவமானத்தை படுறவனுக்கு தானே தெரியும். இந்த அவமானத்தை படுறவனுக்கு தான் தெரியும். எவனை நான் ஜென்மமா பழிவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேனோ அவனே எனக்கு உயிர் பீச்சை போடுறான்னா இதோட என்னடா கேவலம், இதோட என்ன கேவலம். நிச்சயமா நான் உயிர் விட போறேன்னா, அப்படி நீ உயிர் விட்டால் கர்ணன் சொன்னான், அப்படி நீ உயிர் விட்டால் நானும் உன்னோடு உயிரை விட்டு விடுவேன் அப்படின்னா. இந்த உயிரை அங்கே விட்டுருக்கலாம் விட, அந்த உயிரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க சண்டை போட்டு எல்லாம் ஓடினீங்களா, ஓடாம கொஞ்சம் காப்பாத்தி எனக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல நீங்க. ஆனா அந்த நேரத்துல பண்ணாம இப்ப என்ன அப்படி பண்றீங்க அப்படின்னு இப்படி பேசிட்டு போய் சகுனி எல்லா நேரங்களிலும் சகுனி தான் விவேகமாக பேசுகிறவன். சகுனியை பத்தி எப்படியெல்லாம் தப்பான அபிப்பிராயம் சமுதாயத்தில் இருக்கு பாருங்க. அறவுரையா மகாபாரதம் படிச்சுட்டு இல்ல மகாபாரதத்தையும் ஒழுங்கா படிக்காம அதனாலேயே நம்ம சகுனின்னா அயோக்கியன்னு முடிவு பண்ணியிருக்கோம். நான் அன்னைக்கே சொன்னேன், சகுனி எந்த ஒரு தீச்செயலையும் தன்னுடைய ஜென்மா முழுக்க செய்யல, தன்மா முழுக்க செய்யல. ஒரு தப்பு கூட பண்ணினான்னு மகாபாரதம் சொல்லவே. அவன் எல்லாம் தன்னுடைய அக்கா பிள்ளை, அந்த பிள்ளைக்கே எல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டான். தன்னுடைய சகோதரியினுடைய பிள்ளை அவனுக்கு ஆட்சி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக காய நகர்த்தினான். இதை தவிர அவனுக்கு ஒன்றும் கிடையாது. அன்னைக்கே சொன்னேன், அந்த ராஜசூய யாகம் முடிந்து திரும்பி வருகிற போது பொறாமை கூடாது துரியோதனா, பொறாமை கூடாது. உங்க அப்பா விட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு அவன் யாகம் பண்ணல, அவன் தன்னுடைய சொந்த முயற்சியினால பண்ணியிருக்கிறான், நீ பண்ணு அப்படிதான் சொன்னானே தவிர இல்லைன்னா இல்லை இல்லை நீ அவன் சொத்தெல்லாம் அபகரிச்சிடணும், அதுக்கப்புறமா அந்த பையன் நான் சத்துருவேன், எனக்கு சாவணம் போல இருக்கு அப்படின்லாம் சொன்னதுனால அந்த நேரத்தில் என்ன சொன்னா, நீ ஒன்றும் யுத்தம் பண்ண வேண்டாம், நானே அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன், அதனால எனக்கு இந்த சொக்கட்டா விளையாட்டு தெரியும் அப்படின்னு சொன்னான். இவ்வளவு சொக்கட்டா விளையாட்டு எந்த சூதும் செய்யவில்லை சகுனி. அவன் ஏதாவது தப்ப காய போட்டானா, ஏதாவது ஃப்ராட் பண்ணானா? இல்லை, அவன் சொன்னபடியே அந்த கட்டை கேட்டுது, அவன் சொன்னதெல்லாம் விழுந்தது. விதிச்சைகளுக்கு அந்த ஆற்றல் இருக்கு, அதனால தோற்று போனான். இப்ப சொன்னா கர்ணன் இப்பொழுது சரியான ஒரு புத்திமதியை கூறியிருக்கிறான். ஒரு தேசத்தினுடைய குடிமகன் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் அரசனுடைய உயிரை காக்க வேண்டிய ஒரு கடமை அவனுக்கு இருக்கிறது. அப்படி ராஜா விசுவாசம், ராஜ விசுவாசம், அதனால பண்ணினான்னு நினைச்சுக்கோ. இதனால ஒன்றும் பெருசுப்படுத்த வேண்டாம். சரி, இப்போ உனக்கு இது ஏதோ அவர்கள் பெரிய உபகாரம் செய்து விட்டார்கள், அவங்க போட்ட உயிர் பிச்சையில தான் நான் பிடிச்சு இருந்திருக்கேன் அப்படிங்கிற நினைப்பு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறேன். அது என்ன தெரியுமா? கூப்பிட்டு ஆனர் பண்ணிடும், கூப்பிட்டு அவளை கௌரவம் பண்ணு. இந்த மாதிரி நீங்க என்ன உயிரை காப்பாற்றி விட்டீங்க, நல்லா நேரத்துல இல்லைன்னா நான் என்னாலும் செத்துருப்பேன், அதனால என்னுடைய உயிரை காப்பாற்றி உங்களுக்கு நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களை சபையில போட்டு கௌரவி. அப்படி கௌரவிக்கிற போது இவர்களை எப்படி முறையா கௌரவிக்கணும் அப்படின்னாக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவர்கள் எந்த ராஜ்யத்தை உன்னிடத்தில் இழந்தார்களோ அந்த ராஜ்யத்தை திருப்பி தந்து விடு. அந்த ராஜ்யத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னா முடிஞ்சு போச்சுல. நீங்க பண்ணியிருக்கிற இந்த உதவிக்கு கைமாறாக நான் எதை அபகரித்தேனோ அதை உங்களிடம் திருப்பி தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா பொறுமை. அதுக்கு மேல என்ன இருக்குதுல? நல்லா கவனிச்சிங்க, இது சகுனி சொன்னது. சகுனி சொன்னது. சகுனி ஒன்றும் இதெல்லாம் நல்லதுதாண்டா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லலை. அவன் துரியோதனன் இந்த இடத்துல அவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைய போகிறேன்னு சொன்ன போது ஆமா ஆமா நீ போய் சந்தோஷப்படுன்னு சொன்னான். ஆனால் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சிக்கல் வருகிற போது அவன் காப்பாற்றியிருக்கான், அதனால அவன் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க வேண்டாம், அதுக்கு பதில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். துரியோதனன் கேட்க தயாராக. இப்பொழுது துரியோதனன் பிராயோபவேசம் இருந்த போது இந்த பாதாள லோகத்தில் இருந்து சில தைத்தியர்கள், அந்த அசுர சக்தி அது இந்த துரியோதனனுடைய உடம்புக்குள்ள புகுந்து கொண்டது. அது என்ன புகுந்து கொண்டு சொல்லிட்டீங்கன்னா, நீ உயிர் வாழ வேண்டும், இவர்களை பழிவாங்க வேண்டும்,
12 ஆண்டு என்பது முடிய போகிறது. அதன் பின்னால் ஓராண்டு அஞ்ஞாதவாசம். அதை அவர்கள் அஞ்ஞாதவாசத்தை நடத்த முடியாதபடி தடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது. அதற்கு நீ உயிரோடு இருக்க வேண்டாமா? அவர்களுடைய அஞ்ஞாதவாசத்தை கெடுக்க வேண்டாமா? மீண்டும் அவர்களை கானகத்திற்கு அனுப்ப வேண்டாமா? ஆகவே எதற்காக நீ இப்படி அஞ்சி நீ என்னுடைய உயிரை விடுவேங்கிற? அது தப்பு. அதனால இன்னொன்னு, உன் பக்கத்துல இருக்கான கர்ணன், இவன் உடம்புக்குள்ள ஒரு அசுர சக்தி நுழையும். அந்த அசுர சக்தி யார் தெரியுமா? நரகாசுரன். அவன் பழிவாங்குகிற உணர்வோடு துடித்துவித்துக் கொண்டு இருக்கிறான். அப்பேற்பட்டவனுடைய சக்தியானது அந்த ஆவி இவன் உடம்புக்குள்ள பூந்துடும். எவ்வளவு ஆவிக்காத பார்க்கிறீங்க. ஆவிகள் மனிதர்களுக்குள் புகுந்து என்னென்ன பண்றதுங்கிறது 24 மணி நேரம் காட்டிட்டு இருக்காங்க. அதனால அந்த ஆவி அப்படியே அவனை பண்ணிட்டு இருந்தா நீ கவலைப்படாதடா. துரோணர், உன் கூட இருக்கிற கிருபாச்சாரியார் எல்லோருமே அசுர சக்திகளாக மாறி போரிடுவார்கள். எல்லோருமே தர்மத்தை கைவிடுவார்கள், அதர்மத்திற்கு துணை நிற்பார்கள். நீ கவலைப்படாத அப்படின்னு உடனே இப்ப இவன் கொஞ்சம் மென்டலி அப்படியே சரியாயிட்டான். அதாவது என்னன்னு கேட்டா, சில எண்ணங்கள் மனதிற்குள்ள புகுகிற போது அந்த எண்ணங்கள் இப்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் இது வருவது இயல்பு. நெகட்டிவ் தாட் என்ன? தான் செத்துணும்னு நினைச்சான், அதான் நெகட்டிவ் தாட். பாசிட்டிவ் தாட் என்ன? நீ சாகனம் முடிவெடுக்காத, அதற்கு பதிலாக வாழ்வது என்று முடிவெடு. எந்த குறிக்கோளுடன் நீ வாழ்கிறாயோ அந்த குறிக்கோளை நீ அடைந்து விடு. கெட்டவனா இருக்கட்டும் நல்லவனா இருக்கட்டும், 2 பேருக்கும். இப்ப சகுனி சொன்னதையும் கேட்கலாம். சகுனி சொன்னபடி ராஜ்யத்தை திருப்பி கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கர்ணன் சொன்னபடி, அவனுக்கு ஒரு கடமை இருக்குடா என்னை காப்பாற்றுறதுக்கு, நான் என்ன கைமாறு என்ன செய்வேன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டான். இந்த மாதிரி இருக்கிற போது இவன் 2 கட்டான் நிலைமையில இந்த எண்ண போராட்டங்களுக்கு இடையே சிக்கி தவித்த துரியோதனன் இதுல கடைசியில உயிர் வாழ்வது என்ற முடிவோடு கூட தன்னுடைய பிரயோக அந்த முடிவை கைவிட்டுட்டு வரான். அப்படி வந்த உடனே நான் இந்த நகரத்திற்கு திரும்பி வருகிறார்கள். இந்த கானகத்தில் நடந்த சம்பவங்களை பீஷ்மர் கேள்விப்படுகிறார். நீ என்னமோ இவனை நம்பித்தான் இந்த பாண்டவர்களையே பகிர்ச்சிக்கிட்ட, இப்ப இவன் எப்பேற்பட்ட படுபாவின்னு புரிஞ்சது இல்லை. இந்த கர்ணன் இருக்கான், நாம ஜெயிச்சிருவோம், கர்ணன் உயிரையே கொடுப்பானே, உயிரை கொடுத்தான, உயிரை கொடுத்தான, ஓடி வந்தான்ல புறம்புகிட்டு ஓடினானா இல்லையா இந்த பையன்? இவனை நம்பியாடா நீ போறலாம் இருந்துக்கிறாங்க. அதனால இப்போ உனக்கு கெட்டு போறடா, இப்போ உனக்கு உயிர் பிச்சை போட்டாங்க. உண்மையிலே இருந்துச்சு உனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கான். அதனால தயவு செய்து இன்னொரு முறை இந்த உயிரை இழந்து விடாதே. உயிரை இழக்கக்கூடியதாகத்தான் போர் அமையும். அதனால இது பேசாம விட்டுருந்தான். இடம் ஏதாவது புறம்பிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் கேரக்டர் முடிஞ்சு போச்சு. இப்ப கர்ணன் சொன்னான், இப்ப உன்னுடைய மனம் ரொம்ப பலவீனமான நிலையில் இருக்கிறது, இதுக்கு நல்ல டானிக் நான் கொடுத்தாங்கணும். அந்த டானிக் என்ன தெரியுமா? எந்த யுதிஷ்டிரன் ஒரு மிகப்பெரிய ராஜசூய யாகத்தை நடத்தி விட்டான் என்பதாக நீ நினைக்கிறாயோ, அப்படிப்பட்ட ராஜசூய யாகத்தை நீ நடத்துவதற்கு அவனுடைய 4 தம்பிகளும் 4 திசைகளில் போய் வெற்றி வாகை சொல்லி வந்தார்கள். அதன் பின்னாலே அவன் அந்த ராஜசூய யாகத்தை செய்தான். இப்ப நான் ஒருவனே தனி ஒருவனாக இருந்து 4 திசைகளுக்கும் போய் எல்லா மன்னர்களையும் வென்று எல்லோருமே உனக்கு கப்பம் கட்டும்படியாக செய்து உன்னை சக்கரவர்த்தி என்கின்ற அந்தஸ்தில கொண்டு வந்து நிறுத்துறேன். அதுக்கு நான் இப்பவே புறப்படுறேன். அப்படி செய்யல, நான் ஒருத்தன் போறேன்ட. அவனுக்கு 4 பேர் தேவைப்பட்டது. அர்ஜுனன், பீமன், நகுலன், சகதேவன். அவன் 4 பேரும் செஞ்சது நான் ஒரு ஆள் செய்வேன். ஒரு ஆளாக 4 திக்குகளும் படையெடுத்தான் கர்ணன். படையெடுத்தான் என்று சொன்னால் கர்ணன் படையெடுத்து வருகிறான் என்ற கேள்வி கேட்டவுடனேயே மன்னர்கள் ஓடோடி வந்து துரியோதனனுடைய தலைமையை அங்கீகரித்தார்கள். துரியோதனனுடைய சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். இப்ப இந்த எல்லா திசைகளையும் வென்றாச்சு. அதனால எல்லா மன்னர்களும் ஏற்றுக்கொண்டு கப்பமெல்லாம் நிறைய கட்டி பெரிய அளவில் பண்ணியிருக்கான். அதனால இவன் சொன்னா ராஜசூயாகம் நடத்தலாம், புரோகிதர்களை கூப்பிட்டு ராஜசூயாகம் நடத்த விரும்புகிறேன், அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் அப்படின்னா உடனே அவருடைய மிக முக்கியமான புரோகிதர்கள் எல்லோரும் சொன்னார்கள், ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்தினுடைய மூத்தவர் மட்டும்தான் இந்த ராஜசூயாகம் என்பதை செய்ய முடியும். ஒவ்வொரு குடும்பத்துல அண்ணா செஞ்சுட்டாங்க, அதுக்கப்புறம் தம்பியும் செய்ய முடியாது தனியா. சில சிராத்தத்துக்கே அப்படி விதிமுறை இருக்கு. அண்ணா சிராத்தம் பண்ணினா தம்பி கூட இருந்தா போறோம்னு சொல்லி இருக்கு.
நீ தனித்தனியாக சிராட்டம் பண்ணணும்னே கிடையாது. ஏன் ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லை, அவிபக்த இந்து குடும்பமாக இருந்தால் அண்ணா சிராட்டம் பண்ணினால் தம்பிகள் அதில் சேர்ந்துட்டா போகிறோம், அப்பாவுக்கு திதி கொடுக்கறத சொல்ற. ஆனால் தனித்தனியாக பாகம் பிரிச்சுன்னு போயிட்டாங்கன்னா ஒவ்வொரு பிள்ளையும் தனித்தனியாக பண்ணணும், ஒவ்வொரு பிள்ளையும் தனித்தனியாக பண்ணணும். இப்போ நீங்கள் அவிபக்த குடும்பம், உங்கள் குடும்பத்தில் திருதராஷ்டிரன் அவனுடைய பிள்ளைகள் பாண்டுவின் பிள்ளைகள், நீங்கள் 2 பேர் எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பம். அந்த குடும்பம் எப்படி இப்பொழுது அவர்கள் கானகத்தில் இருக்கிறார்கள். அந்த 2 இந்திரபிரஸ்தம் இந்த அஸ்தினாபுரம் 2ஐயும் சேர்த்து நீதான் ஆண்டு கொண்டு இருக்கிறாய். இப்பொழுதும் ஒரு குடும்பமாகத்தான் நீங்கள் விளங்குகிறீர்கள். அவருடைய ராஜசூயாகத்தை அங்கீகரிக்கிற போதும் நீங்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நிரூபித்தீர்கள். இல்லைன்னா அப்பவே அப்டேட் பண்ணியிருக்கலாங்க. ராஜசூயாக நீ யாரை பண்றது, நான் என்ன உதவி செய்யணும், உங்களோட வேலை எடுத்து போய் அப்படின்னு சொல்லியிருக்கலாங்க, சொல்லலையே. அதனால இப்ப நீங்க ராஜசூயாக பண்ண முடியாது. இந்த யாகத்தை ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் தான், மூத்தவர் தான் செய்யணும். செஞ்சு முடிச்சாச்சு, இனிமே பண்ணாதீங்கன்னா உடனே அப்ப என்னெல்லாம் பண்ணா எல்லா புரோகிதர்களும் கன்சல்ட் பண்ணாங்க. வைஷ்ணவ யாகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த யாகம் ராஜசூய யாகத்திற்கு நிகரானது. ராஜசூய யாகத்தை தான் நீ திரும்ப பண்ண முடியாதே தவிர நிச்சயமாக இந்த வைஷ்ணவ யாகத்தை நீங்கள் பண்ண முடியும். அதை செய்வதற்கு நீங்கள் அப்படி செய்யலாமே அப்படின்னா உடனே இவன் வைஷ்ணவ யாகத்தை செய்தான். எல்லா மன்னர்களும் வந்தார்கள். எப்படி ராஜசூய யாகத்திற்கு எல்லா மன்னர்களும் பங்கேற்றார்களோ, நல்லா கவனிச்சுக்கணும். எல்லா காலத்திலுமே அரசர்கள் தனித்தனியாக முடிவெடுக்கிற பொழுது 2 பலவான்கள் மோதிக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், 2 பலம் பொருந்திய 2 கட்சிகள் மோதுகிறது என்று சொன்னால், எல்லாருமே ஒன்று இந்த நேரத்தில் இங்கே சேருவான், இல்லைன்னா இன்னொரு நேரத்தில் அங்கே சேருவான். எங்கே சேர்ந்தால் லாபம் தான் பார்ப்பானே தவிர எந்த பக்கத்தில் தர்மம் இருக்கு, எந்த பக்கத்தில் அதர்மம் இருக்குன்னு தான் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் நான் 100 கூட்டணி அமையறத பார்க்கணும். போனதால் அந்த கூட்டணி நீங்கள் இருந்தீங்களே, அப்போ அங்கே லாபம் வந்துச்சுங்க, அதனால அங்கே இருந்தான். இப்போ இந்த கூட்டணி இங்கே வந்துட்டீங்கன்னா இப்போ இங்கே தான் லாபம், அதனால இங்கே வந்திருக்கோம். இல்லைங்க, நான் என் லாபத்தை பார்ப்பேனா, இல்லைன்னா ஊர் உலகத்து லாபத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பேனா? இப்போ எது தர்மம் எது அதர்மங்கிறத எனக்கு முக்கியம். அவனுக்கு அவன் செய்கிறது தான் தர்மம். இது 2 பெரிய தர்மம் அதர்மம்லாம் பேசுறது அப்படின்னு. இப்போ எல்லா ராஜாக்களும் பின்னாடி குருட்சேத்திர போரை பார்க்க போறோம். அதிகமான மன்னர்கள் துரியோதனன் பக்கம்தான் இருந்தார்கள். நம்ம ஊர்ல அமைகிற கூட்டணிகளை போலவே பலம் வாய்ந்த கூட்டணி, பலமற்ற கூட்டணி அப்படிதான் 2ஆ இருந்துச்சு. அதுதான் நான் சொல்றேன், எப்பொழுதுமே இந்த விஷயத்துல நான் தர்மம் அதர்மம் அதற்கான யுத்தமாக இல்லை இங்க நடக்கிறது. இங்க நடக்கிறது 2 ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய போர். அந்த போர்ல யாருக்கு எந்த பக்கம் இருந்தால் அவர்கள் நல்லது என்று நினைத்தார்களோ அவர்கள் அந்த பக்கத்தில் சேர்ந்தார்கள். துரியோதனனை தேர்ந்தெடுத்தவர்களும் அதர்மத்திற்காக அங்கு போகவில்லை. பாண்டவர்கள் பக்கத்துல வந்து நின்றவர்களும் தர்மம் வர வேண்டும் என்பதற்காக வரவில்லை. இவன்லாம் ஜட்ஜ்மெண்ட்ல பாண்டவர்கள் ஜெயிப்பார்கள் கால்குலேஷன் போட்டு இந்த கூட்டணி சேர்ந்தான். இந்த மக்களின் நாள் கூட்டணி மாதிரி அது ஒன்றுமில்லை தெரிஞ்ச உடனே அவன் கூட்டணி போடுவான், முடிஞ்சு போச்சு. இது என்னடா இதுல நிரந்தரமான கூட்டணி இல்லாதவங்க இருக்கா? நாங்கள் ஏதோ ட்ரை பண்ணாங்க, சரி இப்படி ஒன்று அமைச்சு விட்டாக்கா அதில் நம்ம வலையில வந்து விழுவானுங்கன்னு பார்த்தோம். ஒரு பையனும் விழ வந்தால் நாங்களும் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டோம். அதனால இப்போ நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் இப்போ இவர்கள் இந்த கர்ணன் ஒரு சபதம் பண்றான். இதுதான் முக்கியமான விஷயங்கள். கர்ணன் சபதம் செய்கிறான். என்ன சபதம்? நம்ம ஊர்ல படமெல்லாம் பார்த்துட்டு கர்ணனுடைய படத்தை பார்த்துட்டு கர்ணனுடைய வரலாற்றை தான் கேட்டுட்டு தானவீரன் கர்ணன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுப்போம். கர்ணன் தானம் பண்ணிதான் எங்கேயுமே கிடையாது. நல்லா கவனிச்சிங்க. எப்படியெல்லாம் பொய்யான தகவல்கள் சமுதாயத்தில் வெகுவாக பரவுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். மகாபாரதத்துல எங்கேயுமே கர்ணன் ஒரு தானவீரன், தானம் செஞ்சான், இருக்கிறதையும் துப்பி கொடுத்தான், தன்னதையே துப்பி கொடுத்தான், அப்படி ஏதாவது இருக்கான கிடையவே கிடையாது. எப்படி பாருங்க, அவனுக்கு நான் என்னுடைய புத்தகம் கர்ணானி மகத்தானவன் தான் எழுதியிருக்கேன். கர்ணன் தானவீரன்கிறதுனால பெரியவன்கடா, தன்மானம் உள்ளவன். உண்மையிலே சுயமரியாதைக்கு யாராவது ஒருத்தனை இழக்கணும் என்று சொன்னால் அது கர்ணன். அதுதான் அவனுடைய லட்சணம். அதுக்காகத்தான் அவனை பாராட்டணும். எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை காலடியில கொண்டு வைக்க போறான் கொஞ்ச நேரத்துல. அதெல்லாம் துச்சமா தூக்கி எறிஞ்சுட்டு துரியோதனன் பக்கம் தான் நிற்பேன்னு சொன்னான் பாருங்க. அந்த சுயமரியாதை. தன்னை வளர்த்த தேரோட்டி தாய் அவள் தான் பெரியவளை தவிர
சாம்ராஜ்யத்தினுடைய ராணியாக விளங்கக்கூடிய குந்தி தனக்கு தாய் என்பதாக தெரிகிற பொழுது அதற்காக தன்னுடைய வளர்த்த தாயை தூக்கி எறிந்து விட்டு வருகிற கேவலமான மனிதனாக இல்லாமல் அவன் வாழ்ந்தான். அதுவே தமிழ்நாட்டுல அபத்தமா கதைகள்லாம் இந்த வில்லிபுத்தூரை எழுதி வச்சுட்டு போனதுனால விளைவு என்னடான்னு கேட்டாக்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கர்ணன்கிறவன் குந்தியை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தான். குந்திட்ட அம்மானு நம்ம தன் பிள்ளைன்னு நினைக்க மாட்டாளான்னு நினைச்சான். அப்படி ஒரு நாளும் நினைக்கிற வியாச பாரதத்துல அவளே வந்து சொல்லுகிற போதே சொல்லலாம், நீ எந்த விதத்துலமா அம்மா எனக்கு நீ பால் கொடுத்தாயா, எனக்கு தூடி கட்டி தூங்க வைத்தாயா, எனக்கு நடை பயிற்சி வைத்தாயா, என்னுடைய கொஞ்சம் மழலை மொழி கேட்டு ரசித்தாயா, எதுவுமே செய்யலையே நீ. அதெல்லாம் செஞ்சவர் ராதா தானே. நான் பின்னாடி வரப்போகுது, இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இப்ப அவன் என்ன முடிவெடுக்கிறாங்கிறதுக்காக சொல்றேன். இந்த இடத்துலதான் நான் யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தானம் கொடுப்பேன் அப்படிங்கிறது இப்பதான் சபதம். மகாபாரதத்துல இந்த ஒரு இடத்துலதான் சபதமே பண்றான். அப்படின்னா என்னன்னா, இது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில தானம் கொடுத்த வரலாறு எதுவும் கிடையாது. சரி, இதுக்கப்புறம் நிறைய எழுதி கொடுத்துட்டானா? இல்ல. பின்ன என்னது, அவனை தானம் கொடு, யாரு வந்து எது இல்லை கேட்டாலும் இல்லை என்று என்னாலும் கொடுப்பேன்னு சொன்னதை பழிவாங்கிறதுக்காக இந்திரன் தான் வந்து கேட்க போறான். அந்த கேட்கறது அந்த கிட்ட தன்னுடைய கவச்ச குண்டலங்களை அப்படி கட்டி கொடுத்தான் பாருங்க, அதுக்கு பேர் தான் தானம். அதுக்கு வந்து அந்த தானம் என்பது இந்திரனுடைய சதி. அந்த சதிக்கு இவன் வந்து தானம் பண்றேன்னு நான் சத்தியம் பண்ணிட்டேன், அதனால இந்த சத்தியத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படி என்பதாக தூக்கி கைட்டி கொடுத்தான். அது தற்கொலைக்கு ஒப்பான ஒரு விஷயம் என்றாலும் கூட சபதத்துக்கு கட்டுப்பட்டு அப்படி பண்ணிட்டான். இப்ப இந்த இடத்துல நான் என்ன சபதம் பண்ணினான்னு சொல்றான். அதுல 2-3 எனக்கு ஒன்றும் என்னத்துக்காக அதை சொன்னான்னு எனக்கு புரியல. அது ஒரு கால் கர்ணன் வரப்போதான்னு கேட்கணும். ஏன்னா அவன் எங்க பார்க்க போறோம்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு கால் பார்த்தாப்பதான் அவனை கேட்டு உடனே தெரிஞ்சுக்கலாம். அவன் என்ன சொல்றான், அர்ஜுனனை யுத்தத்தில் கொள்கிற வரைக்கும் என் கால்களை கழுவ மாட்டேன். இதுக்கு என்னடா சம்பந்தம்? ஏன்னா நீ லெட்டின் பாத்ரூம் போயிட்டு வந்து கால் கழுவ வைப்பா, இங்க அர்ஜுனனை கொள்றதுக்கு அது வரைக்கும் அவ்வளவு நேஸ்டி லைஃப் லீட் பண்ணுவீங்க, அது வரைக்கும் அசுத்தமாகவே வாழ்க்கை. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா இது இருக்கு மகாபாரதத்தில். அதுக்காக சொல்லாது. மதுரை தொட மாட்டேன், இது நல்ல முடிவு. மாமிசத்தை புசிக்க மாட்டேன், இது நல்ல முடிவு. இதெல்லாம் விரதம். இந்த விரதத்துல சேர்ந்தது இது. விரதம் இருக்கிற காலத்துல நம்ம இந்த ரெண்டும் பண்றது இல்லை. அதனால யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு இன்னொன்று சொன்னான் துரியோதனன் கிட்ட, துரியோதனா, ஒரு கால் எதிர்காலத்தில் போர் என்று ஒன்று நிகழுமானால் அதில் பாண்டவர்கள் அனைவரும் கொல்லப்படுவார்கள். அர்ஜுனனை நான் கொள்வேன். உன்னை யுதிஷ்டிரனை போல இந்த அகிலத்திற்கும் சக்கரவர்த்தி ஆக்கி காட்டுவேன். அப்பொழுது நீ ராஜசூயாகம் செய்வாய். அதை நான் 2 கண்களால் பார்ப்பேன். இது நான் உனக்கு செய்து கொடுக்கும் சத்தியம் தான். இதுதான் அவன் செஞ்ச பெரிய சத்தியம். இப்ப இந்த சத்தியத்தை செய்து இந்த கர்ணன் இப்படி சத்தியம் செய்து விட்டான் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து கேட்ட உடனேயே உடனடியாகவே தர்மபுத்திரருடைய சப்த நாடியும் ஒடுங்கி போய்விட்டது. இந்த தகவல் அவருக்கு போய் சேருது, அவ்வளவுதான். அப்படி தகவல் போய் சேர்ந்த உடனேயே அவர் உடனடியாகவே அன்றையிலிருந்து தூக்கம் கெட்டு போயிற்று. ஏன், கர்ணனை கண்டு கதிகலங்கக்கூடியவர் யுதிஷ்டிரர். கர்ணன் அர்ஜுனனை வென்று விடுவான், இந்த அச்சம் அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. அர்ஜுனனா கர்ணனா என்ற யுத்தம் நடக்குமே ஆனால் அதில் கர்ணனை வெல்வான், அர்ஜுனன் தோற்று போய் விடுவான். ஆனாலும் அர்ஜுனனை நம்பித்தான் இவ்வளவு பண்றோம். இந்த பயம் இருந்துட்டே இருக்கிற போது இப்பொழுது அவன் ஒரு சத்தியம் வர பண்ணிட்டான். நான் இவனை யுதிஷ்டிரன் இடத்துல உட்காந்து வச்சு கர்மனண்டா இவனுக்கு இந்த ராஜ்யத்தை எல்லாம் கிடைக்க முடியாது பண்ணி யுதிஷ்டிரனை இல்லாமல் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல இவன் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலைமை வந்தது. முடிவெடுத்து விட்டான். அதை கண்டு கதிகலங்கி போனான். அதனால ரொம்ப பயம். இப்ப தர்மபுத்திரருடைய கனவுல ஒரு நாளைக்கு இந்த துவைத வனத்துல இருக்கக்கூடிய வனவிலங்குகளெல்லாம் அந்த கனவில் வந்தன. என்ன சொல்லித்தா ரொம்ப முக்கியம். படுபாவீங்களா, 200 பேர் 300 பேர் 500 பேருக்கு தினம் மான்களெல்லாம் கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? படுபாவீங்க, நீங்களா இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா எங்க கதி என்ன ஆகும்? எங்க பாப்புலேஷன் என்ன ஆகும்? நாங்க அத்தனை பேர் இல்லாம போயிட மாட்டோமா? இந்த
சொன்னால் அதற்கப்புறம் இந்த வனம் எப்படி பராமரிக்கப்படும்? ஆகவே நீங்கள் இந்த வனத்தை விட்டு காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போங்க. அந்த வனத்து அந்த கனவுல வந்த அந்த விலங்குகள் சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே தர்மபுத்திரர் தன்னுடைய சகோதரர்களை அழைத்து, நாம் இப்பொழுது இந்த வனத்திலேயே தொடர்ந்து இருப்போமானால், நல்ல கவனிச்சிங்க, எல்லா காலங்களிலுமே ஏதாவது ஒன்றை கொல்லக்கூடாது என்கின்ற முடிவை நாம் எடுக்கிற போது, ஒரு சமுதாயம் எடுக்கிற முடிவாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கம் எடுக்கிற முடிவாக இருந்தாலும் சரி, அது அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த நலனை உத்தேசித்து தான் எடுக்கிறது. நடந்துறது. இப்ப நம்ம ஊர்ல மானம் கொல்லக்கூடாதுன்னு ரூல் இருக்கு. நீங்க மாந்தோல் தான் போட்டுட்டு உட்கார முடியாது. ஒரு காலத்துல மாந்தோலில் அமர்ந்து அப்படியே இந்த தியானம் செய்தால், ஜபம் செய்தால் அப்படியே ஜபம் சித்திக்கணும். ஜபம் சித்திக்கிறதுக்கு மாந்தோல் தான் காரணம்னா மாநாடா பெருசா இருக்கணும். இப்ப நீ என்னைக்கோ ஒரு அளவுக்கு மாந்தோலை போட்டுக்கிட்டு அது மேல உட்காந்துக்கிட்டு நான் ஜபம் பண்றேன், தியானம் பண்றேன், தவம் பண்றேன், அதனால மாந்தோலின் மீது அமர்ந்து தியானம் செய்கிற இதற்கு சக்தி கூடுதல்னா அந்த மானம் மோட்சத்துக்கு போயிருக்கலாம். ஏதாவது ஒரு மான் மோட்சத்துக்கு போயிருக்க, அது உடம்பு முழுக்க எப்ப பார்த்தாலும் அந்த மாந்தோலை போத்தின்னு தானே அது அலையுது. அப்படி ஆயுசு முழுக்க மாந்தோல்ல இருக்கிற அதுவே அடைய முடியல. அதனால கங்கையில போய் ஸ்நானம் பண்ணினோம் புண்ணியம் அப்படின்னு மீன் நாடா முதல்ல அடைச்சிருக்கணும். மீன் தான் முதல்ல அடைஞ்சிருக்கணும். அந்த கங்கையிலேயே இருக்கிற மீன்கள் இதுவரைக்கும் அது மோட்சத்துக்கு போச்சாங்கிற ஒரு தகவல் நமக்கு வரவே இல்லை. அதனால நீ ஸ்நானம் பண்றது எனக்கு முக்கியம் இல்லை. உன்னுடைய ஆட்டிடியூடு, நீ எந்த உணர்வோடு ஸ்நானம் செய்கிறாய், இந்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன்னு சபதம் பண்ணிட்டு ஒரு முழுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாவத்தை செய்யாமலே இருந்தியன்னா அதுக்கு எஃபெக்ட் இல்லை. அதுக்கு எஃபெக்ட் இல்லை. அந்த எஃபெக்ட் எந்த தண்ணியில மூழ்கி நீ பண்ணலாம். அதுக்கு எனக்கு கங்கைக்கு போகணும். அது என்னது என் பாத்ரூம்ல உட்காந்துட்டு நான் அந்த மாதிரி ஸ்நானம் பண்ணிட்டு அப்படியே இந்த இடத்துல நீ இனிமேல் பாவம் பண்ண மாட்டேன்னு சொன்னா அது எடுப்படாத. அதுக்கு கங்கை கேட்குதா? கங்கை கேட்குது. நல்லா கவனிச்சிங்க, நமது நாட்டில் இந்த பெருக்கெடுத்து ஓடுகிற நதிகளால் தான் இந்த வளங்கள் எல்லாம் இருக்கு. இந்த நதிகளுக்கு புனிதத்துவம் கொடுத்தால் தான் இந்த நதிகள் பராமரிக்கப்படும் என்கின்ற நகரத்தில் நம்முடைய முன்னோர்கள் செய்தார்கள். படுபாவிகள் நாம அதே புனிதத்துவத்தை வைத்துக் கொண்டு அந்த நதிகளை எல்லாம் மாசுபடுத்தி விட்டோம். இன்றைக்கு அந்த நதிகளில் நீர் இல்லாமலே செய்து விட்டோம். இதுல அந்த பணத்தை அந்த கங்கையில விழுந்துட்டா அது அப்படியே மோட்சத்துக்கு போகுதுன்னு ஒருத்தன் சொல்லலாம். இன்னும் காசியில போய் சாகிறதுன்னு முடிவு பண்ணலாம். காசியில இருக்கிற ஸ்மசானத்துல ஒரு ஊர், அது பாதி பணம் எரிஞ்சிட்டு இருக்கிற போதே தூக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே தூக்கி கங்கையாத்துக்குள்ள போடுறான். கங்கையாத்துக்குள்ள போடுறான். ஒரு சென்சிபிள் சொசைட்டி, பகுத்தறிவு இருக்கிற ஒரு சமுதாயம் செய்கிற வேலையில ஏன்னா எவ்வளவு நாள் அந்த தண்ணி ஆறாக பெருக்கெடுத்து ஒரு பெரிய ஒரு இது மாதிரி போயிட்டு இருந்தது, வெள்ளம் மாதிரி. அதனால எல்லாம் அழுக்கு இருந்தாலும் அடிச்சுட்டு போச்சு. அப்ப இவ்வளவு ஃபேக்டரி இல்லை, இவ்வளவு சாக்கடை கிடையாது, இவ்வளவு கழிவுகள் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல ஆறும் வேகமா அடிச்சுன்னு ஓடுகிற போது, அதுவும் எதனால கங்கை நதிக்கு சிறப்பு தெரியுமா? அது மூலிகைகளின் வழியாக இமயத்திலிருந்து ஓடி வருகிறது. அப்படி இமயத்தினுடைய ஹைட்டில் இருந்து அந்த தண்ணி அப்படி வேகமா வருகிற போது அது எத்தனை மூலிகை செடிகளை கொண்டு வருது தெரியுமா? அனுமான் எவ்வளவு 5 விதமான மூலிகைகளை பண்றோம். அத்தனை இமயத்துல தான் இருக்கு. சஞ்சீவினி, உயிர் பழைக்க வைக்கிறது, தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த காயங்களை ஆத்துகிறது, இப்படி எத்தனையோ விதமான மூலிகைகள் எல்லாம் அந்த ஆறு தொட்டு தண்ணீர் தொட்டு அதுவும் வேகமா போர்சிபிளா வருகிற போது அந்த மூலிகைகள் எல்லாம் அப்படியே இந்த தண்ணியை அப்படியே கலந்து போயிடும். அது அப்படியே எசன்ஸ் அப்படியே இந்த தண்ணியில. அதனால அதுல போய் குளிச்சேன்னா அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்காவது வீட்டுக்கு வந்து அதுல ஒரு டிராப் வாயில விட்டுக்கிட்டேன்னா உனக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அதுக்காக அந்த நதிக்கு இந்த புனிதத்துவத்தெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் எல்லா புனித நதிகளுமே இன்றைக்கு இந்த புனிதத்துவத்தை என்றைக்குமே இந்த சமுதாயம் உணர்ந்ததில்லை என்பதற்கான ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் கங்கையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இழிவான நிலை. தண்ணீரும் இல்லை, இருக்கிற தண்ணியும் சுத்தமானது. நான் என் பைப் தண்ணியிலே குடிச்சுட்டு போடுவேன். அதுக்கு ஏன்னா நான் காட்சிக்கு போனபோது ஒரு இருக்கிறோம் சொல்றோம், இங்க பிடிங்க, இங்கதான் என்னமோ தர்ப்பணம் பண்ணணும், கங்கா பூஜை. கடைசியா எல்லா இடத்தையும் போயிட்டு வந்தோம்னா கங்கா பூஜை பண்ண. நான் கங்கா பூஜை சொன்னா 150 கண்ணிங்க நீங்கிட்டு இருக்கு. அது கரையில் 150 கண்ணி ஒரே சேரும் சக்திமா இருக்கேன். இங்கேயே நான் பண்ணணும், இந்த இடத்துல இங்கேதான் பண்ணணும். நான் என்ன சுத்தமான தண்ணியே இல்லை, நீ என்ன போய் கங்கா பூஜை பண்ணுங்க, நான் நல்ல தண்ணீருக்கு தாங்க பூஜை பண்ணுவேன், இதுக்கு எதுக்கு தான் பூஜை பண்ணணுங்க. நீங்கள் அப்படிலாம் கங்கையை பேசிக்கிட்டா உங்களுக்கு பாவம் சேரணும். ஒன்றை மாதிரி
இருக்கிறதுனால தான் இந்த கங்கையே இப்படி ஆயிடுது. இந்த பாவிகளெல்லாம் சுமந்து தான் இந்த கங்கையே இப்படி ஆயிட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பயலுக்கு என்னைக்காவது அந்த கங்கையை சுத்தமா வச்சுக்கணுங்கிற அக்கறை அந்த கங்கை கரையிலேயே இருக்கான, காட்சியில இருக்கிற பாப்பானுங்க எவனா ஒருத்தன் அக்கறை எடுத்துன்னு பண்ணியிருக்கான? அந்த ஊர் காசி முனிசிபாலிட்டி அதை என்னைக்காவது பண்ணியிருக்க? அந்த காசியில இருக்கிற கவர்மெண்ட் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பண்ணியிருக்க? ஏன்டா இப்படி எல்லாம் அசிங்கமா வச்சிருக்கோம்? இந்த நதிக்கு இவ்வளவு பெரிய மகத்துவத்தை சொல்றாங்களே, இந்த தண்ணி எவ்வளவு புனிதமாகுங்க, ஊரே உலகமே வந்து இங்க தண்ணி எடுத்துட்டு போய் போறானுங்க, சொம்புல வச்சுக்கிறானுங்க, பூஜை ரூம்ல வைக்கிறானுங்க, அதுக்கு வேற பூஜை வேற பண்றானுங்க, சாகர போது வாயில விடுறாங்கன்னா இதை விட்டாலே செத்துருவாங்கடா. இதை விடத்துக்குடா, இதுல போய் சாகரவனுக்கு கடைசியில் போய் விடணுங்கிறது. ஆனா ஒண்ணு நிச்சயம், சாக கிடக்கிறவனுக்கு இதை வாயில விட்டா நிச்சயம் ஜாகும், அதனால சந்தேகமே இல்லை. அதனால இதுல கிருமி கிடையாது, இது அப்படியே பாதுகாக்கப்படும் அப்படின்னா சொல்றது எவ்வளவு அபத்தம். இந்த இடத்துல யுதிஷ்டிரருடைய கனவில் விலங்கு வந்து என்ன சொல்லிட்டு, எங்களை கொல்லாதீர்கள். அதனால மானுக்கு ஒரு முடிவெடுத்தோம். இன்னைக்கு அதே நிலைமை பசுவுக்கு. இப்ப பசுவை கொல்லக்கூடாதுங்கிறதுக்கு புனிதத்துவம் என்னன்னு இருக்கு. இந்த பசுமாட்டு உடம்புல 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். வெட்டி பார்த்தா தெரியுமா? வெட்டி பார்த்தா தெரிய மாட்டாங்க. உணர்வுடா, இது உணர்வு. எதனால இந்த உணர்வு? 33 கோடி தேவர்கள் என்னுடைய கண்ணுக்கு வெட்டிலாம் எந்த இடத்துல இருந்து எடுக்க மாட்டான். முடிய பிரம்மா வருவாரா, அது விஷ்ணு வருவாரா? நான் ஏன் அப்படி சொல்லி வச்சேன்? ஏன்னா இந்த பசுதான் என்னுடைய அக்ரிகல்ச்சருக்கே பேக் போன். எங்க நாடு விவசாய நாடு. இந்த விவசாயம் இருக்கணும்னா இந்த பசுமாடு உயிரோடு இருக்கணும். ஏன் பசுமாடு உயிரோடு இருக்கணும்? இது எனக்கு 2 விஷயத்தை கொடுக்கிறது. உரத்திற்கு தேவையான சாணத்தையும் தான் கொடுக்கிறது, அதுக்கான மூத்திரத்தையும் தான் கொடுக்கிறது. பஞ்சகவியம் என்கின்ற மகத்தான் உரத்தையும் நான் பயன்படுத்தலாம், மருந்தாக பயன்படுத்தலாம். அதோடு கூட பால், அமுதம், அமுதமான பால். உலகத்துல வேற எந்த ஒரு ஃபுட்டுமே நீங்க சாப்பிடாட்டாலும் அந்த பசும்பால் மட்டுமே அறிஞ்சு நீங்க உயிர் வாழலாம். அப்படி பல குழந்தைகளுக்கு தாய்ப்பால் இல்லாத போது தன்னுடைய பாலை கொடுத்து இந்த பசு காப்பாற்றுகிறது. அதனால இதுக்கெல்லாம் நன்றி, விசுவாசம். மனித ஜென்மான்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுகிட்ட எனக்கு இருக்கணுங்கிற. அது மட்டும் இல்லை, தான் ஈனுகிற இன்னொரு பசுக்கன்று தாயாக மாறி அது எனக்கு பால் கொடுக்குது. அது ஈனுகிற ஒரு காடக்கன்று இருக்கு பாருங்க, அது எங்க ஊர்ல எங்களுடைய விவசாயத்திற்கு அது ஆணி பேராக இருக்கு. விவசாயம் காடை இல்லைன்னா விவசாயம் ஏறு பூட்டி உழறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ டிராக்டரை கொண்டு விட்ட, டிராக்டரை வச்சிருந்ததுக்கு அப்புறம் அந்த காளைகளை கவனிக்கவே இல்லை, காளமாடும் போயிடுச்சு. காளமாடு இருந்தால் தான் பசு உற்பத்தியே நடக்கும், அதுவும் போச்சு. இப்போ ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட், ஏதோ ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு பசுமாட்டு இந்த காளமாட்டினுடைய சிமெண்ட் எடுத்துன்னு வந்து இங்கே இந்த பசுமாட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அதை கர்ப்பம் தெரிவிக்கும். கேவலமாக கேவலமாக எவனாலும் கொஞ்சமாவது யோசிக்கிறானே. ஏன்னா எங்கள் ஊரில் கோவில் காலையில் இருக்கிற வளர்த்தான். எவனாலும் ஒரு பையன் நம்ம ஊர்லேயே கொஞ்சம் சாப்பிட்டு திரும்பி பண்ணான்னு வச்சுங்க, அவனை என்ன சொல்லுவோம்? ஒரு பையன் சும்மா சொன்ன திரும்பிடுவாங்க, என்ன கோவில் காலை மாதிரி இங்கேயும் எங்கேயும் திரும்பிட்டு இருக்கேன் சொல்ல மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோவில் காலைக்கு எல்லாரும் சோறு போடுவாங்க, ஒரு வேலையும் வாங்க மாட்டாங்கன்னு அர்த்தம். மற்ற எல்லா வீட்டில் இருக்கிறதும் உழவுக்கு பயன்படும். இந்த கோவில் காலை எதுக்கு பயன்படுதுன்னா, இது இன்னொரு பசுவை கர்ப்பம் தெரிவிக்க பயன்படும். அந்த கர்ப்பம் தெரிவிக்க வைக்கிறதுக்கு இது ஒண்ணுதான். அதுக்காக ஊருக்கு ஒரு காளமாடு அந்த கோயிலில் இருந்துச்சு. அந்த காளமாட்டை வச்சுதான் எல்லாருமே காடை போடுறது, காடை ஏற்றம் அப்படி என்பதாக ஒவ்வொரு வீட்டு பசுவையும் கொண்டு போய் அதை வச்சு நம்ம அது கர்ப்பமாக்கி அந்த குழந்தை பெற்கிறதுக்கு எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் போச்சு, நாட்டு பசுவே போச்சு, நாட்டு காடைகள் போச்சு, திமிழ் போச்சு, காளையினுடைய செல்வம் போச்சு, அக்ரிகல்ச்சர் போச்சு, எல்லாம் போச்சு. ஆனா இன்னும் புனிதத்துவம் மட்டும் அப்படியே இருக்குது. என்ன ஒரு வேடிக்கை பாருங்க, பசுமாட்டுக்கிட்ட கணத்துல போட்டுக்கிட்டே இப்படி இப்படின்னு என்னைக்காவது ஒரு பசுக்கு காப்பாற்றணுங்கிற உணர்வு நமக்கு என்னைக்காவது வந்திருக்க. அதனால இன்றைய அவசியம், அன்றைக்கு மான்களை கொள்வதில்லை என்று அரசாங்கம் தடை விதித்தது. எதனால்? மான்களுடைய எண்ணிக்கை அருகி போயிற்று. அதனால் எதனால? சாப்பிட்டு அனிமல் புலிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுன்னா நீ ஒன்றும் புதிய சாப்பிடவும் முடியாது. அதனால புதிய வேட்டையாடியெல்லாம் கொள்றதுக்கு ராஜாக்களும் கிடையாது. ஆனால் அது இயற்கையினாலேயே இப்படி போகுது, பாப்புலேஷன் குறையுது. ஆனால் இங்க ஆண்கள் அப்படி இல்லை, பசுக்கள் அப்படி இல்லை. நீயா முயற்சி எடுத்தேன்னா செல்வத்தை பெருக்கலாம். அதனால இப்ப அன்னைக்கு எப்படி மான்களை சாப்பிடக்கூடாதுன்னு மகாபாரதம் சொல்றதோ, நல்லா கவனிச்சிங்க. மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் மான் மாம்சம் சாப்பிட்டதாகத்தான் எழுதப்பட்டிருக்கு. அதனால இவர்கள் எல்லாரும் கானகத்தில் இருக்கிற போது இந்த அட்சய பாத்திரத்துல இருந்த அந்த சாப்பாட்டை மட்டுமே வச்சு நங்கல, அதுலேயும் மாம்சம் வந்துச்சு. இருந்தாலும் அது மட்டுமே நம்பல. பல இடங்களில் இவர்கள் சொந்த முயற்சியினால நிறைய அடிச்சிருக்காங்க, சமைச்சிருக்காங்க, எல்லாரும் கூட வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க.
அந்த தகவல்களும் மகாபாரதத்தில் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மான்கள் அருகி போய்விடுங்கிற பயத்துல இனிமேல் மானை கொல்லக்கூடாது, வேற காட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துவைத வனத்தை விட்டு இப்பொழுது அவர்கள் காமிக வனம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாங்க. இப்ப துரியோதனனுடைய மனசுல தான் ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி என்ற அந்தத்தை பெற்றுவிட்டாலும் கூட பொறாமை என்பது கொழுந்து விட்டு எரிகிற போது அது எந்த நிலையிலுமே அடங்காது. இதுதான் புரிய வைக்கணும். துரியோதன